நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. சேர்ந்து பாடுங்க. எத்திசையும் புரிவோம் நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. எத்திசையும் புரிவோம் நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. எத்திசையும் புரிவோம் பக்தியாய் ஆராதனை. எத்திசையும் புரிவோம். கண்களை மூடி நம் முன் பிரசன்னமாக இருக்கக்கூடிய ஆண்டவரிடம் இதோ பல்வேறு தேவைகள், பல்வேறு மன்றாட்டுக்கள், பல்வேறு விண்ணப்பங்களை சுமந்து வந்துள்ள நம்முடைய அனைத்து விதமான விண்ணப்பங்களையும் தேவைகளையும் மன்றாட்டுக்களையும் நம் முன் பிரசன்னமாக இருக்கக்கூடிய ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். இந்த அருமையான காலை பொழுதிலே ஆண்டவர் நம்மை ஒரே குடும்பமாக ஒன்று சேர்த்து உள்ளமைக்காக நன்றி கூறுவோம். எவ்வளவோ பேருக்கு கிடைக்காத இந்த வாய்ப்பு உங்களுக்கும் எனக்கும் கிடைத்ததற்காக நன்றி கூறுவோம். பல்வேறு வேலைகளுக்கு மத்தியில் இந்த ஆண்டவருக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்தமைக்காக நன்றி கூறுவோம். ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை உற்று நோக்குபவராக இருக்கின்றார், உங்களை ஆசீர்வதிப்பவராக இருக்கின்றார். இதோ இந்த ஆண்டவரை நாம் நேசித்து வந்திருக்கின்றோம், இந்த ஆண்டவரை நாம் நேசித்தமையாக வந்திருக்கின்றோம். ஆண்டவர் நம்மையும் நேசிப்பவராக இருக்கின்றார். இது ஒரு நிபந்தனையற்ற அன்பு. இந்த அன்பை நாம் உள்ளத்திலிருந்து எடுத்திருப்பவராக இதோ இந்த ஆண்டவர் உன் முழந்தாளிட்டு மண்டியிட்டவர்களாக ஜெபிப்போம். இதோ பாடல் குழுவினரோடு சேர்ந்து உம்மை நேசிக்கின்றேன் இறைவா என்ற பாடலையோடு ஆண்டவரை புகழ்ந்தேத்தி ஒருமித்த குரலோடு பாடுவோம். நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. இறைவா உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. இரவிலும் உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா.
துன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நிலைகளிலும் உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. என்றும் தாயென்றும் நம்பி வந்தேன் நான். உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. ஆம் பிரியமானவர்களே, இதோ நம் முன் பிரசன்னமாக இருக்கக்கூடிய ஆண்டவரை நாம் நல் உள்ளத்தால் நேசிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை நேசிக்கின்றார். அதனால்தான் இதுவரையிலும் நாம் பல்வேறு இன்னல்கள் மத்தியில் நம்மை காத்தவராக இருக்கின்றார். இதோ இன்றளவும் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கடன் தொல்லைகள், எவ்வளோ சுமைகள் மத்தியில் ஆண்டவர் இதோ இந்த திருத்தலத்திற்கு உங்களை அன்போடு நேசித்தமையால் தான் அழைத்து வந்திருக்கின்றார். அதற்கு நன்றி கூறுவோம். இதோ எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ குடும்பங்கள், உறவு பிரிவுகள், இன்னும் எவ்வளோ தேவைகள், கவலைகள் மத்தியிலும் ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். நன்றி கூறுவோம். நாம் அவரை நேசிக்கவில்லை என்றாலும் ஆண்டவர் எவ்வளோ அபரிவிதமான ஆசீர்வாதத்தை நமக்கு பொழிபவராக இருக்கின்றார். அதற்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்து ஆண்டவர் நாம் நேசிப்பவர்களாக வாழ்வோம். திருப்பாடல் 92 இறைவசனம் 13 15 இவ்வாறு கூறுகின்றது: ஆண்டவரின் இல்லத்தில் நடப்போர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தருவர், என்றும் செழுமையும் பசுமையுமாயிருப்பர். ஆண்டவர் நேர்மையுள்ளவர், அவரே என் பாறை, அவரிடம் அநீதி எதுவும் இல்லை என்று அறிவிப்பார். ஆம் பிரியமானவர்களே, இதோ இந்த திருப்பாடல் ஆசிரியர் கூறுவதற்கிணங்க நாம் ஆண்டவர் முற்றத்தில் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இளம் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை அன்பு செய்தோம் என்று சொன்னால் நாம் பகைவர் முன்னிலையில் நம்மை நேரிய வழியில் நடத்தி செல்பவராக இருக்கின்றார். அதற்கு நாம் அவரை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதோ எவ்வளோ உலக நாட்டங்கள், உலக ஆசைகள் மத்தியில் இதோ இன்றைய இளைய தலைமுறையர்கள் தங்களுடைய பாதைகளை இழந்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் நாம் அவரை நேசித்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை நேரிய வழியில் நடத்தி செல்பவராக இருக்கின்றார். இதோ இந்த திருத்தலத்திற்கு எவ்வளோ மன்றாட்டுகளுக்காக, நம் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைக்காக, நம் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புக்காக, இன்னும் எனக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டும், இன்னும் என் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், என் கணவன் குடி பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், என் மனைவிக்கு நல்ல உடல் சுகம் பெற வேண்டும், இன்னும் நீதிமன்றத்தில் நிலுவையில் வழக்கு நிறைவு பெற வேண்டும், இன்னும் எண்ணற்ற தேவைகள், கடன் சுமைகள், பிரச்சனைகள், இன்னும் வலிகள், வேதனைகளோடு இந்த ஆலயத்திற்கு நாம் வந்திருப்போம். ஆண்டவரை நேசித்தோம் என்று சொன்னால் நிச்சயம் ஆண்டவர் நமக்கு அபரிவிதமான அருளை இன்றே பொழிபவராக இருக்கின்றார். இதோ திருப்பாடல் 9:18 இவ்வாறு கூறுகின்றது: எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம், எவ்வளவோ அற்புதங்கள், அதிசயத்தை ஆண்டவர் இயேசு செய்பவராக இருக்கின்றார். இருப்பினும் நம்முடைய நம்பிக்கை உம்மை நலமாயிற்று என்று தான் கூறுவார். அதற்கிணங்க நம்முடைய நம்பிக்கையை அதிகப்படுத்துவோம், அவரை நேசிப்போம். இதோ ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக, நம்முடைய சொந்த தேவைகளுக்காக, இதோ மருத்துவமனையில் அவதிப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்காக இதோ ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் நம்பிக்கையை மிகுதியாக்கவும் அவரை உண்மையிலே நேசிப்பவராக வேண்டி மன்றாட்டுக்கள் அனைத்தையும் வானுவாக எடுத்துரைப்போம்.
கரங்களை உயர்த்தி ஆண்டவர் புகழிசை பாடுவோம். உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்துரைத்திருக்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாதபடி நம்மை நிறைவுள்ளவராக ஆசீர்வதித்து நம்மைக்கு அருளையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் பொழிவாராக. மானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆண்டவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையோடு தூயாவின் தோழமையில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். திவ்ய நற்கருணை நாதர் எனக்காய் திருப்பிடத்திலே எழும்பியிருக்கிறவர், அன்று பெத்லெகேமில் எனக்காய் பிறந்தவர், என்னை நம்பியவர், என் பாவங்களை போக்க என்னை முழுமையாக சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ள வந்தவர் இங்கே இருக்கிறார். இந்த பிரசன்னத்தின் கூடாரத்திலே மகிமை மிகுந்த திரு பாத்திரத்திலே திரு அப்ப வடிவில் நமக்காய் காட்சி தருகிறார். இவருடைய இந்த மகிமை மிகுந்த ஆசீர்வாதங்களை பெற நாம் தகுதி பெற்றிருக்கிறோம். இஸ்ராயல் மக்கள் இந்த உடன்படிக்கையின் பேழையில் அவரை சந்தித்ததைப் போல இதோ இந்த பேழையில் நாம் அவரை சந்திக்கிறோம். மாட்சி மிகுந்தவர், மகிமை மிகுந்தவர், எல்லா புகழ்ச்சிக்கும் ஆராதனைக்கும் சொந்தக்காரர். அவரை நாம் இந்த நேரத்தில் நம் அனைவருமாக முழந்தார் படியிட்டு அந்த ஆண்டவரை உற்று நோக்கி அவர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற தகுதி பெறுவோம்.
உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, 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 உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நிலைகளிலும் நான் உம்மை நேசிக்கின்றேன் இறைவா, உம்மை நேசிக்கின்றேன் இறைவா. இரு சக்கர வாகனம் நிறுத்தி இருக்கிறவங்க தயவுசெய்து வெளியில் நிறுத்துமாறு வேண்டுகிறோம். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வரிசையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே திரிகின்றார். அன்பான மகனை பலி கொடுத்த ஆபிரகாம் இங்கே திரிகின்றார். அன்பான வாக்கினை பலியிட ஆபிரகாம் இங்கே திரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே இயேசுவின் பெயரால் வாழ்த்தி இந்த திருப்பலிக்கு வரவேற்பதிலே மகிழ்கிறேன். இதோ சிறப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே இந்த கோடி அற்புதரை நாடி வந்திருக்கிறோம். பல்வேறு தேவைகள், விண்ணப்புகள், மன்றாட்டுகளை சுமந்து வந்திருக்கிற நாம் கண்களை மூடுவோம். இதோ இந்த இறை பிரசன்னத்திலே இந்த கல்வாரி பலியிலே இணைய இருக்கிறோம். நம்முடைய அனைத்து மன்றாட்டுக்களையும் தேவைகளையுமே இப்பொழுது கண்முன் கொண்டு வந்து இந்த கல்வாரி பலியிலே அதற்காக நாம் பீடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். இறைவனுடைய திட்டம் என்றால் அதை இன்றே இப்பொழுதே கூட நாம் பெற்றுக்கொள்ளலாம். எனவே அந்த இறை இரக்கத்தை
நாடி நமது விண்ணப்பங்களை இந்த கல்வாரி பலியில் ஒப்பு கொடுப்போம். செபிப்போம். இது சிறப்பாக இன்று நம்முடைய தாயம் திரு அவையானது புனிதர்கள் தீமோத்தேயு தீத்து ஆயர்களுடைய விழாவை கொண்டாடுகிறது. இந்த புனிதருடைய நல்ல வாழ்வினுடைய யதார்த்தங்களை புரிந்து கொண்டு நாமும் வாழ முயற்சி எடுப்போம். இந்த தூய மறை நிகழ்வை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற பாவம் குற்றங்களை நினைத்து பார்த்து இறைவனுடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் தாவி ஏற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. இறைவா, தீமோத்தேயு தீத்து என்னும் புனிதர்களை திருத்தூதர்களுக்கு உரிய நற்பண்புகளால் அணிய செய்தீரே. அதனால் இவ்விருவரின் பரிந்துரையால் நாங்கள் மண்ணுலகில் நீதியோடும் இறைப்பற்றோடும் வாழ்ந்து விண்ணக வீட்டை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாவீது இஸ்ரேல் வீட்டாரும் அவரைத்தோடு ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 12 முதல் 17 மற்றும் 19. அந்நாள்களில் தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை ஓபேது ஏதோமின் இல்லத்திலிருந்து தாவீதின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார். ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் 6 அடிகள் எடுத்து வைத்ததும் ஒரு காளையையும் ஓர் ஆட்டுக்கிடாயையும் பலியிட்டார். நாற்பட்டால் நெய்யப்பட்ட ஏபோதை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடிக்கொண்டிருந்தார். தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள்.
ஆண்டவரின் பேழையை கொணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தில் நடுவில் அதை வைத்தார்கள். தாவீது ஆண்டவர் முன்பு எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார். எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் தாவீது படைகளின் ஆண்டவர் பெயரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார். பிறகு தாவீது ஆண் முதல் பெண் வரை மக்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கொரு அற்பத்தையும் பொரித்த இறைச்சியையும் திராட்சை பழ அடையையும் கொடுத்தார். மக்கள் அனைவரும் தாம் இல்லங்களுக்கு சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. சக்தியானவா சக்தியானவா ஜீவநாயகா ஜீவநாயகா இயேசு தேவா இயேசு தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாளே வாழும் தேவா ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. மக்கள் யாவரும் அன்பில் அக்களிக்கவா அக்களிக்கவா அன்பில் அக்களிக்கவா அச்சமின்றி வாழ்வில் ஒத்துழைக்கவா ஒத்துழைக்கவா வாழ்வில் ஒத்துழைக்கவா சிக்கலைத்துமே உன்னை எதிரொலிக்கவா எதிரொலிக்கவா உன்னை எதிரொலிக்கவா யுத்தமேகி அமைதி ஒலிக்கச் செய்யவா உதிக்கச் செய்யவா அமைதி உதிக்கச் செய்யவா பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தாங்கி அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா
மகிழ்வளிக்கவா வளமை மகிழ்வளிக்கவா சமத்துவத்திலே மனித மாண்புயர்த்தவா மாண்புயர்த்தவா மனித மாண்புயர்த்தவா பணிவையாக்கவா வென்று பணிவையாக்கவா ஊக்கமூட்டவா உள்ள ஊக்கமூட்டவா நீதி நேர்மையில் என்று நாளும் வாழவே அன்பாலே வாழும் தேவா வாழும் தேவா ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி பிரிவு 3 இறைவார்த்தைகள் 31 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வர சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதுவும் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருப்பவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே மீண்டுமாக இந்த இறை பிரசன்னத்துக்குள் வரவேற்பதிலே மகிழ்கிறேன். நான் எப்பெல்லாம் கோடி அற்புதரே அப்படின்னு சொல்கிறனோ, நீங்கள் எங்கள் நம்பிக்கையே அப்படின்னு சொல்லுவீங்க. நான் எப்பெல்லாம் எங்கள் நம்பிக்கையேன்னு சொல்கிறனோ, அப்போ நீங்கள் கொஞ்சம் நல்லா சத்தமாக சொல்லலாம். கோடி அற்புதரே எங்கள் நம்பிக்கையே. இன்னும் நல்லா நம்பிக்கையோடு சொல்லலாமா? கோடி அற்புதரே எங்கள் நம்பிக்கையே. முகமலர்ச்சியோடு சொல்லலாமா? பல்லுலாம் தெரியணும். கோடி அற்புதரே எங்கள் நம்பிக்கையே. பிரியமானவர்களே, இன்றைய அனைத்து வாசகங்களினுடைய ஒரு மைய கருத்து அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு விவாதம் அல்லது ஒரு பேட்டி, டிபேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எது சிறந்தது, இதுவா அதுவா, இல்லறமா துறவரமா, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த நாளில் ஒரு விவாதத்தை வச்சு பேசினா எது சிறந்ததாக இருக்கும் அப்படின்னா அது எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். கோடி அற்புதரே எங்கள் நம்பிக்கையே. இரத்த உறவு சிறந்ததா, இறை உறவு சிறந்ததா? எது சொல்லுங்க, நான் சொன்னது சொல்லுங்க. மீண்டும் சத்தமா, இரத்த உறவு சிறந்ததா, இறை உறவு சிறந்ததா? இப்போ கை தூக்குங்க. இதெல்லாம் ரத்த உறவு தான் சிறந்தது அப்படின்னா கை தூக்குங்க பார்க்கலாம். யாருமே இல்லை. இறை உறவு அப்படின்னு சொல்கிறவங்க பா, அப்போ நீங்களாம் குடும்பத்தில் இல்லையா? தனித்தனியாகவே இருக்கிறீங்களா ரூம் வச்சு? பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் இரத்த உறவு, இறை உறவு, இது இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நம்ம முதல் வாசகம் நற்செய்தியில் தெளிவாகவே படிக்க கேட்டோம். அது கேட்டுருந்தீங்களா உங்களுக்கே ஒரு விளக்கம் புரிஞ்சிருக்கும் எது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிறீங்களா? எந்திரிச்சு நில்லுங்க. ஒரு சின்ன பாட்டு, அந்த முதல் வாசகத்தில் வந்தது போல் நம்ம எல்லாமே ஒரு நடனம் ஆடிட்டு திரும்ப நற்செய்திக்குள்ளே போகலாம். தாவீதை போல நடனமாடி ஆண்டவரை நான் துதிப்பேன்னு சொல்லிட்டு கையை வந்து நேராக தட்டக்கூடாது, ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு திரும்பி திரும்பி அடிக்கணும். தாவீதை போல நடனமாடி அப்பாவை. முடிஞ்சால் சுற்றி சுற்றி கூட கை தட்டிக்கிட்டே வரலாம். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ அந்த மாதிரி தாவீது எப்படி வந்து கடவுளுடைய அந்த பேழைக்கு முன்னாடி நடனம் ஆடினாரோ அந்த உணர்வோடு எல்லாருமே சேர்ந்து தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். வாய் திறந்து ஏசப்பா ஸ்தோத்திரம். காலரு தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. கைவிட்டு ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். மீண்டும் தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. மீண்டும் தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அனைவரும் அமருங்கள். ரொம்ப நன்றி. இப்போ தூக்கலாம் போயிடுச்சு இல்லையா? அந்த தாவீது எப்படி பேழைக்கு முன்னாடி ஆடினாரோ அந்த ஒரு உணர்வு. இது ஏன் நான் உங்களை எந்திரிச்சு இந்த பாட சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு பிரசங்க முடிவில் உங்களுக்கு அதுக்கான விடை தெரியும். பிரியமானவர்களே, இரத்த உறவா இறை உறவா, எந்த உறவு எனக்கு தேவை? நீங்கள் நிறைய பேர் மறுதளிச்சிட்டிங்க. இல்லை இரத்த உறவுலாம் எங்களுக்கு தேவையில்லை
அப்பா அம்மா தேவையில்லை, அண்ணன் தம்பி தேவையில்லை, நான் மட்டும் தனியாக இருந்தால் போதும், கடவுள் கூட இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லாருக்குமே இருந்து 2 பேர் மட்டும்தான் கை தூக்குனாங்க. எனக்கு ரத்த உறவு தான் முக்கியம். ஒருவேளை அவங்க மட்டும்தான் அந்த குடும்பத்தில் அவ்வளோ அட்டாச்சாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கூட மனைவி கூட சண்டையாக வந்ததுன்னு நினைக்கிறேன், பிள்ளைங்க கூட சண்டையாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். எல்லாமே கேட்குறதெல்லாம் குடும்பத்தில் நடந்திருக்கும். அதனால தான் 2 பேர் மட்டும் கை தூக்கியிருக்கிறாங்க. எனவே அந்த 2 பேருக்கு மட்டும் உற்சாகமாக கை தட்டலாமா? கோடி அற்புதரே, எங்கள் நம்பிக்கையே. இந்த பிரசங்கத்தில் நீங்கள் எதுவுமே மைண்டில் வச்சுக்க வேணாம். 3 பேர் மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு போனாலே போதும். அதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள். பேர் வந்து தாவீது, 2வது இயேசு, 3வது அந்தோனியார். யார்? இந்த 3 பேருக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையை பற்றி தான் இந்த நாளில் நான் பிரசங்கமாக நான் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களை, இறை உறவு அல்லது இரத்த உறவு, இது 2க்கும் உள்ள வித்தியாசத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், புரிஞ்சுக்கலாம். இது யாருடைய மனதை புண்படுத்துறது கிடையாது, இதுதான் யதார்த்தம். இறை உறவு அப்படின்னு சொல்கிறது வேறு, இரத்த உறவுங்கிறது வேறு. இன்றைக்கி எல்லாமே நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் மாமன் மச்சான் கொழுந்தனன் கொழுந்தியா அந்த மாதிரி எல்லாமே இருக்கிறாங்க. அந்த உறவுகளோடு நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். இந்த உறவு நமக்கு தேவை. கடவுள் அதனால தான் ஆணை தனியாக படைக்கலை, தன் துணையே ஒரு பெண்ணை படைக்கிறாரு. குடும்பம் ஒரு சமுதாயத்தோடு சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு கடவுளுடைய திட்டம் இது. அப்போ மனிதர்கள் மற்றவர்களோடு சார்ந்து இருக்கணும், யாருமே தனியாக இருக்கக்கூடாது என்பது கடவுளுடைய திட்டம். ஆனாலும் அப்படி சார்ந்து இருக்கிற மனிதனை கடவுளே பிரிக்கிறார். நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். அப்போ நற்செய்தியில் கூட ஆண்டவர் அழகாக சொல்லுவார், உன் மாமியா மருமகளுக்கு எதிராகவும், மருமகள் மாமியாருக்கு எதிராகவும், தந்தை மகனுக்கு எதிராகவும், மகன் தந்தைக்கு எதிராகவும் இப்படி பிரிவினை உருவாகும். இன்றைக்கி அதே போல் ஒரு ஷாக்கு அப்படின்னா என்னென்னா, யார் என்னுடைய தாய் தந்தை? அன்னை மரியா வந்திருக்கிறாங்கப்பா, அவங்க சகோதரா வந்திருக்கிறாங்க. இந்த கேள்வி நமக்கு நிறையா முறை ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். ஆமாம், இயேசுவே சொல்லிட்டார் தாய் தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் இந்த கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும் மாதாவை தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க? அவங்களாம் தாய் இல்லைன்னு சொல்லிட்டாரே அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நமக்குள்ளே வரலாம். இது வந்து நம்ம ஆழமாக சிந்திக்காத போது தான் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வரும். அப்போ இயேசுடைய சகோதரர்கள் வந்தாங்களே, யார்? அப்போ இயேசுக்கு இன்னும் பிள்ளைலாம், மாதாவுக்கு இன்னொரு பிள்ளை பிறந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு மாதிரி திங்க் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஓரம் கட்டிட்டு இந்த இரத்த உறவில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு மட்டும் நம்ம யோசிக்கலாம். இது உளவியல் சார்ந்த விதத்தில் நம்ம பார்க்கலாம். கோடி அற்புதரே, எங்கள் நம்பிக்கையே. இரத்த உறவு அப்படின்னு சொன்னாலே எனக்கு தாய் தந்தை பாசம் எல்லாம் தேவை தான், உணர்வுகள் தேவை, குடும்பம் தேவை. ஆனாலும் இது இறுதி வர நிலைச்சிருக்கிறது. நல்லா பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் ஏன் அப்பா ஏன் அம்மா என்னுடைய அண்ணன் தம்பி அப்படி உணர்வு இன்னைக்கு இருந்துச்சுன்னா, ஏன் வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட திடீர்னு பிரிஞ்சிடுறோம்? அந்த பிரிவு பல ஆண்டுகளாக இருக்குது. 10 வருஷமாக அம்மாவும் பிள்ளையும் பேசாமல் இருக்கிறாங்க, 20 வருஷமாக அண்ணனும் தம்பியும் பேசாமல் இருக்காங்க, 30 வருஷமாக அக்காவும் தங்கச்சியும் பேசாமல் இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லாம் குடும்பத்தில் ஒன்றா இருந்தவங்க தான். ஏன் இப்படி வருது? ஏன் அப்படி பிரிஞ்சு போயிடுறாங்க? அப்போ உறவு, இரத்த உறவு என்றாலே ஏதாவது ஒன்றை சார்ந்து இருக்கிறோம், ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காகத்தான் நம்முடைய உறவானது இருக்கிறது. இன்றைக்கி அப்பா அம்மா இருக்கிறாங்க, பிள்ளைய வளர்க்குறாங்க, நல்லா பிள்ளை வளர்ந்து கல்யாணம் பண்ண உடனே அந்த மகன் நினைக்கிறான் எனக்கு அப்பா அம்மா தேவையில்லை, ஏன் இனி அவங்க நான் சார்ந்து இருக்க தேவையில்லை, எனக்கு அவங்களால எந்த ஒரு ஆதாயமும் இல்லை, அதனால் அடிக்கிறது மிதிக்கிறது ரோட்டில் தள்ளி விடுறது முதியோர் இல்லத்தில் போய் விடுறது நடக்குது, குடும்பங்கள் நடக்குது. அப்போ ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக தான் அந்த சின்ன வயசுல இருந்து ஏதோ ஒரு ஆதாயத்துக்காகத்தான் நம்ம எல்லாருமே வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஆதாயம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே பிரிவினை வந்துடுது. அண்ணன் தம்பிக்குள்ள பெரிய சண்டை வருது. ஏன்? எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு 10 சென்ட்டு அவன் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டான், அது வாங்குற வரைக்கும் நான் விட மாட்டேன், எவ்வளோ செலவானாலும் அவனுக்கு மேலே கேஸை போட்டு அதை நான் வாங்காமல் விட மாட்டேன். என் தங்கச்சிக்கு 1/4 பவுன் எக்ஸ்ட்ரா போயிட்டாங்க, எனக்கு வந்து 300 பவுனு, அவங்களுக்கு 300 பவுனு 1/4 பவுன் எக்ஸ்ட்ரா போட்டாங்க, அந்த 1/4 பவுன் ஏன் கொடுக்கல, என் அம்மாவை நான் அடித்து விரட்டுவேன். அப்போ ஏதோ ஒரு ஆதாயத்துக்காகத்தான் இந்த ரத்த உறவு நம்ம சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இன்றைக்கி நம்ம நண்பர்கள் சேருவாங்க. அப்போ இந்த நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எப்படிப்பட்ட நண்பர்கள் அப்படி சேருவாங்கன்னா ஆதாயம். இப்போ குடிகாரவங்க எல்லாம் யார் கூட சேருவாங்க? குடிகார நண்பர்களோடு தான் சேருவாங்க. திருடுறவன் எல்லாம் என்ன செய்வான்? திருடுறவங்கிறது நண்பனாக இருப்பான். தப்பு செய்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே ஒரு கேங்காக இருப்பாங்க.
ரவுடித்தனம் பண்ணுறவங்க பூரா அவங்க எல்லாம் ஒரு கேங்காக இருப்பாங்க. இப்போ மற்றவங்களை ஏமாத்துறவன் ஏதாவது ஒரு ஆதாயம் வேணும்னாக்கா அந்த மாதிரி ஒரு உணர்வு. அதான் சொல்லுவாங்க, என்னுடைய உணர்வு யாருக்கு மற்றவங்களுக்கு இருக்குதோ அவங்களோட நான் ஐக்கியம் ஆகிடுவேன். என் கேரக்டர் எப்படி இருக்குதோ அவங்களோட ஒத்து போச்சுன்னா நான் ஒன்றா போயிடுவேன். ஏதோ ஒரு ஆதாயம், என் கூட அவனும் குடிக்கிறான்யா, என்ன மாதிரி அவனும் திருடுறான்யா, அப்போ இவங்க கூட சேர்ந்து இருப்போம். ஆனால் யார் ஒருத்தர் நீதிமானா நேர்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. இந்த டிராஃபிக் ராமசாமி பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி சோசியலிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சமுதாயத்துக்கு போராட்டி இருப்பாங்க, அவங்களுக்கு யாருக்குமே நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, திடீர்னு விட்டுட்டு ஓடிடுவாங்க. அப்படி இருந்தால் கூட ஏன் இவனுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடுறியா, இவன் எல்லாத்துலேயுமே ரொம்ப நேர்மையாக இருக்கிறாயா, அப்போ அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்காது. இதுதான் இயேசுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். இயேசு இருக்கிறாரு, அவருடைய 12 சீடர்களுமே ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு, அவருக்கு துன்பம் வந்த உடனே அவர் கூட இருந்தவங்க அவ்வளோ அற்புதங்கள் புதுமை பார்த்தவங்க திடீர்னு அவர் விட்டு ஓடி போயிடுறாங்க. அப்போ ஆதாயத்துக்காக தான் அவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இந்த உறவு அப்படிங்கிறது இறுதி வரை நிலைத்து இருக்காது. கொடுக்குற வரைக்கும் தான் அவங்க நமக்கு நண்பர்கள். பக்கத்து வீட்டில் குழம்பு கொடுப்போம், மீன் குழம்பு பிரியாணி செஞ்சால் கொடுப்போம், அப்போ அவங்க செஞ்சால் நமக்கு கொடுப்பாங்க. ஒரு முறை நீங்கள் மீன் குழம்பு வச்சு அவங்க வீட்டுக்கு அந்த ஸ்மெல் போயிட்டு நீங்கள் கொடுக்கணும்னு வச்சிங்களா, அதோடு ஸ்டாப். உங்கள் முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. அன்றைக்கி மீன் குழம்பு வச்சா எனக்கு கொடுக்கல, நான் எத்தனை முறை கொடுத்துருக்குறேன் இல்லையா, அந்த அதுதான் உறவு. அது கொடுத்துட்டு இருந்தாக்கா எனக்கு சொந்தக்காரங்க எங்கள் பக்கத்து வீடு அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு இருப்போம். இது இரத்த உறவு எதிர்பார்த்து வருவது. இது ஒரு காலகட்டத்தில் நிலையாக இருக்காது என்பதை தெளிவாக முதல் வாசகத்திலையும் நற்செய்தியிலும் கூட தெளிவாக நம்ம வாசிக்க கேட்டோம். கோடி அற்புதரே, எங்கள் நம்பிக்கையே. பிரியமானவர்களை, இது இரத்த உறவு, இறை உறவு அப்படின்னு சொன்னால் உண்மையாக இருப்போம், நீதியாக இருப்போம், உண்மை மட்டும்தான் செய்யும், ஏழை எளிய மக்களை அன்பு செய்வோம், எதையெல்லாம் சமுதாயத்தில் வெறுக்கப்பட்டிருக்கோ ஒதுக்கப்பட்டிருக்கோ அதை நாடி செல்லுவோம். இது எல்லாம் யார் செஞ்சது? இயேசு கிறிஸ்து செய்கிறார். அவர் வந்ததே இப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்டவங்க, ஓரங்கட்டப்பட்டவங்க, சமுதாயத்திலிருந்து நிராகரிக்கப்பட்டவங்களை நாடி போகிறாரு, தேடி போகிறாரு. அவருக்கு எதிர்ப்பு அதிகமாகிட்டே இருக்கிறது. அவர் அப்படியே ஒத்து ஊதி போயிருந்தேன்னு வச்சுக்கலாம், எல்லாருமே அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாமே அந்த யூதர்கள் எல்லாமே அவர் கூட சேர்ந்து ஜாடா தட்டி இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எதிராக போனதுனால இவர் எதிரியாகவே எல்லாருக்குமே காட்சி கொடுக்கப்படுகிறார். அப்போ எல்லாமே இவர் எப்போ சாகடிக்கலாம்னு திட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்? அவர் எல்லா நேரத்திலும் என் தந்தையினுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றவே வந்தேன், என் தந்தை சொல்லுவதை நான் செய்கிறேன், அவருக்காகவே நான் இருக்கிறேன். இவரை மையப்படுத்தவே இல்லை. இல்லை எங்கள் அம்மா சொன்னாங்க அதுக்காக நான் செய்கிறேன், எங்கள் அப்பா சூசியாப்பர் சொன்னார் நான் அதுக்காக செய்கிறேன்னு சொன்னாரா? இல்லை, என்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன். அப்போ ஒரு புதிய அடையாளத்தை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பதிவிடுகிறார். எனக்கு தாய் இல்லை, இரத்த உறவு இல்லைன்னு சொல்லலை, அந்த உறவை எப்படி நான் பயன்படுத்துவது, எதற்காக பயன்படுத்துவது, எந்த அளவில் இரத்த உறவை பயன்படுத்துவது என்கிற ஒரு தெளிவான சிந்தனையை இயேசு கிறிஸ்து இங்கே முன்வைக்கிறாரு. இது நிறைய பேர் புரிஞ்சிக்காம வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இயேசு இங்கே ஒரு புதிய குடும்பத்தை அறிமுகம் செய்கிறார். யாரெல்லாம் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களே என்னுடைய தாய், சகோதரன், சகோதரி. கோடி அற்புதரே, எங்கள் நம்பிக்கையே. எனவே இறைவனுடைய திட்டத்தை, இறைவனுடைய குடும்பத்தில் இருப்பதற்கு நிறைய தியாகம் வேண்டும். நான் ஆன்மீகத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு கோயிலை பார்த்து வணங்கிட்டு போயிட்டா அது ஆன்மீகம் இல்லை. உங்களை இழக்கணும், ஒரு மனிதனை மனிதனாக பார்க்கணும், நல்ல வார்த்தைகளாக பேசணும், உங்கள் முகத்தில் அந்த பொலிவு தெரியணும். அப்படிப்பட்ட நல்ல உணர்வுகள் இருந்தால் தான் நம்ம ஆன்மீகத்தில் அல்லது இறை உறவில் இருக்கிறோம் என்று அர்த்தம். அந்த இறை உறவு ஒவ்வொரு நாளும் நமக்கு சவால்களை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் மட்டும் நான் பக்கத்து வீட்டில் பேசினா போதும், ஒரு நாள் மட்டும் கோயிலுக்கு போனால் போதும், தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் தான் அந்த இறை உறவில் நிலைத்திருக்க முடியும். அந்த இறை உறவில் இருப்பவர்களுக்கு அவங்க முகத்தில் பார்த்தீங்கன்னா கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க அப்படியே முகம் கலகலப்பாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எவ்வளோ துன்பம் வந்தாலும் கடவுள் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க முகத்திலே தெரியும். எதை பற்றியும் டென்ஷன், அந்த ஷார்ட் டெம்பர் வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சடா எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன அற்ப செய்திகளாக வந்து கோவப்பட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வராது. ஏன்னா அவர்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க, இறை உறவுக்குள்ளே இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் யார் தெரியுமா சொந்தக்காரங்களாம்? அந்தோனியார் தான் அவங்களுக்கு மாமா, சூசியாப்பர் தான் அவங்களுக்கு மச்சான். அது மாதிரி ஒவ்வொரு புனிதர்கள், அன்னை மரியாள் அவங்களுக்கு மாமியாவாக இருக்கலாம். இந்த மாதிரி உறவுகள், அவங்க உறவு இறை உறவுகளுக்கெல்லாம் புனிதர்கள் எல்லாமே அவர்கள் உறவு வட்டத்துக்குள் வருவாங்க. அவருடைய நல்ல பண்புகளை உள்வாங்கி நல்ல குணங்களை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வார்கள். கோடி அற்புதரே, எங்கள் நம்பிக்கையே. இன்றைக்கி அந்தோனியாருடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கோம். இந்த அந்தோனியார் எனக்கு யார்?
அவர் வந்து புதுமை செய்கிறவர் மட்டுமா, இல்லை எனக்கு மாமாவா, இல்லை அண்ணனா, தம்பியா, அந்த உறவோடு நீங்கள் ஐக்கியப்படுத்தி அவர்கிட்ட வந்து பாருங்களேன், உங்களுக்கு வேறு மாதிரி ஒரு உணர்வு வரும். இயேசுவை ஒரு உறவை வச்சு பார்த்து வாங்கலாம், அன்னை மரியாதை ஒரு உறவோடு வந்து உறவை வச்சு பார்த்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும். இதுதான் இறை உறவு. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை இறைவன் உருவாக்க நினைத்தார். இன்னைக்கு முதல் வாசகத்தில் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் படித்தோம் இல்லையா, சாமுவேல் வந்து அந்த நற்கருணை அந்த ஆண்டவருடைய பேழைக்கு முன்பாக நடனம் ஆடினார். அவருடைய மனைவி என்ன செய்கிறாங்க, பார்த்து பொறாமைப்பட்டு திட்டுறாங்க அவரை. யோ உள்ளே வர சொல்லியா, ஒரு அரசையா, அவங்க போய் அப்படி ஆடலாமா? ஏன்னா இவங்களுக்கு அந்த பதவி முக்கியம், இரத்த உறவு முக்கியம், ஆனால் அவருக்கு அந்த கடவுள் இறை உறவு முக்கியம். அதனால் கடவுள் முன்பாக நான் எல்லாவற்றையும் இழந்து ஆடுகிறேன், அவரை புகழ்ந்து பாடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறை உறவுகளுக்கு போனதுனால அவர் எல்லாத்தையுமே மறந்துட்டார். ஒரு காலகட்டத்தில் அவர் உடை எல்லாமே கலைஞ்சு போனதாக ஆடிட்டு இருந்தாராம். அந்த அளவுக்கு இறை உறவோடு கலந்ததுனால எதுவுமே ஞாபகம் இல்லாமல் போனது. இதுதான் இறை உறவினுடைய அடிப்படை நோக்கமாகவே இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு இந்த நற்செய்தியில் சொல்லுவது, யாரெல்லாம் என்னுடைய அல்லது கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களே ஏன் தாயும் சகோதரனும் சகோதரியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு நமக்கும் கொடுக்கப்படுகிறது. எனவே யாரெல்லாம் இறைவனோடு இணைந்து இருக்கிறார்களோ அவங்களுக்கு மட்டும்தான். இதை விவிலியத்தில் சில இடங்களை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, பலிகளை அல்ல கீழ்ப்படிதலையே விரும்புகிறேன், அதுதான் கடவுள் விரும்புகிறார். அப்போ பலி கொடுத்துட்டு நம்ம வந்து கடவுளுக்கு இது செஞ்சுட்டு போயிட்டா போதாது, கீழ்ப்படிதல் மிக முக்கியம். அந்த கீழ்ப்படிதல் இருந்ததுனால தான் தாவீது தன்னை முழுமையாக மனிதனாக ஏற்றுக்கொண்டு நடனமாடினார். அப்போ அந்த ஒரு கீழ்ப்படிதல் என்பது இறை உறவுக்கு தேவை. அந்த கீழ்ப்படிதல் இரத்த உறவுக்கு தேவையில்லை. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது, நேற்று முளைச்ச காளானி முளைச்சி 2 இலை வரல, நீ என்ன கேள்வி கேட்குறியா, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதில் கீழ்ப்படிதல் வராது. ஆனால் இங்கே இறை உறவில் கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். கடவுளை மேன்மைப்படுத்தி நாம் தாழ்ந்து இருக்க வேண்டும். அடுத்ததாக 2ஆம் திருப்பாடல் 40:8 படிக்கிறோம், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதே எனது மகிழ்ச்சி என்று திருப்பாடல் ஆசிரியர் புகழ்ந்து பாடுவார். கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவது தான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி கொடுக்கிறது. அப்போ கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதை நான் நிறைவேற்றினா எனக்கு உண்மையான மகிழ்ச்சி வரும். இதே லூக்காஸ் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் அழகாக படிக்கிறோம், எனது வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர் பேறு பெற்றவர், எனது வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர் பேறு பெற்றவர். அப்போ நம்ம பேறு பெற்றவராக இருக்கணும் அப்படின்னா கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும், அதன்படி வாழ வேண்டும். இதே ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இவ்வாறு தூய பவுல் சொல்வார் ரோமையர் நகர் மக்களுக்கு, கோடி அற்புதரே, எங்கேயோ போயிட்டீங்களா, கோடி அற்புதரே எங்கள் நம்பிக்கையே. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே தூய பவுல் அழகாக ரோமை நகர மக்களுக்கு சொல்லுகிறார், அன்பானவர்களே, உங்கள் உடலானது உயிருள்ள பலிபீடமாக மாறட்டும், அதுவே சிறந்த ஆராதனை. உடல் உயிருள்ள பலி பொருளாக மாறட்டும். நான் ஒரு கோழியை கொடுத்தேன், ஆட்டை கொடுத்தேன், ஒரு 200 ரூபாய்க்கு ஆப்பிள் வாங்கி வந்து கொடுத்தேன், இந்த பலி இல்லை. உங்களுடைய உடல் ஒரு பலி பீடமாக பலியாகவே மாறட்டும், அதுவே சிறந்த ஆராதனை. அதுதான் வந்து இறை உறவினுடைய நோக்கம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நான் கொடுப்பது ஆராதிப்பது என்னை முழுமையாக கடவுளிடம் கொடுத்து ஆராதிக்கிற பொழுது இறைவனுடைய பிள்ளையாக இறை குடும்பத்தில் நான் சேருகிறேன். அன்பானவர்களே, இந்த நற்செய்தியெல்லாம் தியானித்து நான் 3 பேரை ஞாபகத்தில் வச்சுக்க சொன்னேன். யார் அவங்க? இன்னொரு முறை சத்தமா, இது நான் திரும்ப விளக்க தேவையில்லை, உங்களுக்கே புரியும். தாவீது ஒரு பெரிய அரசன், அவ்வளோ செல்வங்கள் உண்டு, படைபலம் உண்டு, எல்லா பலமும் உண்டு. தன்னை தாழ்த்தி கடவுள் முன்பாக கடவுள் தான் உயர்ந்தவர் என்று நடனமாடினான். அதுதான் இறை உறவு. இயேசு தன்னுடைய தாயே வராங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது எனக்கு முக்கியம் இல்லை, இதை விட சிறந்த உறவு என்று அந்த உறவை கூட ஓரம் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு மட்டும் கொடுத்துட்டு, இதை விட சிறந்த உறவு என் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க இல்லையா, என்னுடைய சகோதரன் சகோதரி, நீங்கள் இதை திட்டத்தை கேட்குறீங்களா, நீங்கள் தான் என்னுடைய தாய் சகோதரன் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் இறை திருவுளத்தை நிறைவேற்ற இறை உறவை கட்டி எழுப்ப ஒரு செய்தியை அங்கே சொல்லுகிறார். கோடி அற்புதர் பதுவை அந்தோனியார், வசதியான குடும்பம், அவர் வாழ்க்கை வரலாறு தெரியும்.
நல்லா படித்தவர், அந்த சபையிலே அதிகமாக படித்தவர் அவர் தான். நல்ல திறமை வாய்ந்தவர், நல்லா பேசக்கூடியவர். ஆனாலும் அவருக்கு பெரிய பெரிய பதவிகள் கொடுக்கப்படலை. சாதாரணமான ஒரு பணியை செய்கிறாரு. கிச்சனில் போயிட்டு சமைக்கிறாரு, தோட்டத்தில் போயிட்டு குருவி ஓட்டுறாரு. இந்த மாதிரி பணியை செஞ்சுக்கிட்டு தன்னை தாழ்த்தி, நான் எவ்வளோ பெரிய குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறேன், என்னை நீங்கள் பெரிய பதவிக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கல, தாழ்த்தினார். தன்னை தாழ்த்தி இறை உறவுக்காக தன்னை முழுமையாக கொடுத்ததுனால தான் இன்றைக்கி புனிதராக இருக்கிறார். அப்போ இறை உறவில் வாழ வேண்டும் என்றால் பலதை இழக்க வேண்டும், நம்மை நாம் தாழ்த்த வேண்டும், கடவுளை உயர்த்த வேண்டும். அதுதான் உண்மையான உறவு. இன்றைக்கி நீங்கள் அந்த கடவுளை உயர்த்திட்டீங்கன்னா, இன்றைக்கி பல்வேறு தேவைகளுக்காக வந்திருக்கீங்க இல்லையா, அது எல்லாமே நிறைவாக கொடுப்பார். அது இல்லைனா கூட உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அந்த இறை உறவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இரத்த உறவு என்னைக்கு நம்மளை கால் வாருவாங்க, என்னைக்கு நம்மளை குழியில் தள்ளுவாங்கன்னு தெரியாது. அதனால தான் இயேசுவே சொல்லிட்டாரு, அவர்களே உங்களுடைய எதிரியாக மாறுவார்கள். உங்கள் எதிரி வேறு எங்கும் இல்லை, அவர்கள் உங்களோடு இருக்கிறார்கள், உங்களுக்குள்ளே இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து இறை உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறை பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பு தெய்வமே, இதோ சிறப்பாக இந்த நாளிலே இரத்த உறவா இறை உறவா என்ற சிந்தனையில் எங்களுக்கு உமது உறவு, உமது திட்டத்தை நிறைவேற்றுகிற உறவு என்ற ஒரு புதிய உறவை கொடுத்திருக்கிறீர். அந்த உறவை கட்டி எழுப்ப எங்களுக்கு தேவையான அனைத்தையும் ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இங்கே கூடியிருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் உமது தூய ஆவியால் வழிநடத்தி தாங்கிக் கொண்டு உமுக மலர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு வாழ கிருபை செய்வீராக. இவை எல்லாமே எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளிடம் இருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுவத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவன் ஆகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. இறையே ஏற்றிடுவாய் உனதாயனை மாற்றிடுவாய். இறையே ஏற்றிடுவாய் உனதாயனை மாற்றிடுவாய். இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தீமோத்தேயு தீத்து என்னும் புனிதர்களின் திருவிழாவை கொண்டாடும் மக்களாகிய நாங்கள் அளிக்கும் காணிக்கை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். நீர் கனிவுடன் எம்மை ஏற்று நாங்கள் நேர்மையான இதயம் கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றேன். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றல் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றேன். நிலைத்திருக்கும் உரிமைப்பாட்டை ஊட்டுகின்றேன். கடும் துயரிலும் உம் மக்களை இடையராது ஒன்று சேர்க்க வெற்றி வாகையை அளிக்கின்றேன். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி ஒரே குடும்பமாய் பாடுவதாவது. தூயவர் 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 ஆழ்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக
கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்திரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நெஞ்சமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டு இறை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ள எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் சிறப்பாக இந்த மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை இந்த அற்புதமான இந்த புனித இடத்திலே திருப்பயணிகளாக வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் முழுவதும் நீ செய்த அனைத்து நற்கொடைகளுக்கு நன்றியாகவும், மேலும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் அனைத்து கருத்துக்களையும் திருப்பலி வழியாக நன்றி பலியாகவும் ஒப்பு கொடுத்த குடும்பங்கள், வேண்டுதல் பலி ஒப்பு கொடுத்த குடும்பங்கள், இதெல்லாம் நாங்கள் பெற வேண்டும் என்று நாங்கள் வந்திருக்கிறோமோ, இந்த இடத்திலிருந்து நாங்கள் வெறுங்கையராக திரும்பி போவதில்லை. நிறைவுள்ளத்தோடும் அருள் வரத்தோடும் அருள் பொருள் வரங்களால் நாங்கள் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கோடியற்பதற் புனித அன்றாருடைய பணிதரை ஜெபத்தின் வழியாக என்று இந்த திரு அவையை நீர் வழி நடத்துவீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், ஆசில்லா குழந்தைகளையும் நினைவு கூர்ந்து இந்த திருமுக வழியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித அமல அன்னை, அவருடைய கணவரான உறங்கும் புனித கனவின் புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முகுந்தவராய் இருந்தோர் எங்கள் பாதுகாவலர் கோடியற்பதற் புனித அந்தோனியார், புனித கார்லோ கொத்தேசு, புனித தெய்வசுகாயம் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவோம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா
புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் விண்ணக தந்தை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தின் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு அமழ்ந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும். எமக்கு அமைதி அளித்தருளும். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, இதோ நம் அனைவருக்கும் ஆறுதலை கொடுக்கும் தெய்வம், நம் கண்ணீரை துடைப்பவர், நமது பாரங்களை தாங்கிக் கொள்பவர், அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் கோடி அற்புதரின் பரிந்துரையால் செய்யும் தெய்வம் இவரே. இவரின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருவிருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டுமாய் உங்களை அன்போடு வேண்டுகிறோம். பிற சமயத்தை சார்ந்தவர்கள், பிற சபையை சார்ந்தவர்கள் இந்த திருவிருந்தில் பங்கேற்க வேண்டாம் என அன்போடு வேண்டுகின்றோம்.
இன்றி வேறேது சொந்தம், நீயே எந்தன் தெய்வம், நீயே எந்தன் தெய்வம், நீ இன்றி வேறேது சொந்தம், நீயே எந்தன் தெய்வம். ஆயிரம் மனிதரில் என்னை தேடினார், அன்பேனும் சிறகினுள் என்னை மூடினார். கண்ணென காத்திட எந்தன் நெஞ்சில் பாவா, கவலையின்றி நான் வாழ எண்ணி எழுந்து வா, நீயே எந்தன் தெய்வம், நீ இன்றி வேறேது சொந்தம், நீயே எந்தன் தெய்வம். விழியுமோ பொழுதென விழிகள் கலங்கலாம், வீணென என் மனம் சோர்ந்து போகலாம். துணை வரும் அருளினால் என்னை தாங்க பாவா, துயரின்றி என் விழி மெல்ல மூட நீ வா, நீயே எந்தன் தெய்வம், நீ இன்றி வேறேது சொந்தம், நீயே எந்தன் தெய்வம். நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உமது அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆண்மோனமாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கரிவுளி போல் காத்து வருவது பேருவாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும்
எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட் சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழத் தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கிற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் அனைத்து நம்பிக்கையாளர்களே, இந்த 4வது வார நவநாள் திருப்பலியிலே பங்கேற்க வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் திருத்தலத்தின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். அடுத்த செவ்வாய்க்கிழமை மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை. ஆகவே அந்த நாளை சிறப்பிப்பதற்காக கோவை குழந்தை இயேசு திருத்தலத்திலிருந்து அருட்தந்தை ஆரோக்கிய பிரதீப் என்கிறவர் வருகிறார். ஆகவே அவருடைய வருகை தவ காலத்தின் தயாரிப்பு மாதமாகவும் இருக்கும். ஆகவே நற்கருணை ஆராதனையும் திருப்பலியும் மறைவுரையும் அவர் ஆற்றுகிறார். ஆகவே முன்னதாகவே வந்திருந்து இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய அந்தோனியாருடைய பெருவிழா தயாரிப்பாக கொடியேற்றமானது மார்ச் மாதம் 17ஆம் தேதி தொடங்கும் என்பதை உங்களுக்கு முன்னதாகவே அறிவிக்கின்றோம். அதனுடைய தயாரிப்புகள் செய்வதற்காக யாராவது உதவி செய்ய வேண்டுமாயிருந்தால் தயவுசெய்து என்னை தொடர்பு கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு வேண்டுகிறோம். மார்ச் மாதம் 6ஆம் தேதி இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் சவரிநாயகம் அவருடைய ஆண்டு நினைவு நாளும் வருகிறது. ஆகவே பரிந்துரை குழுவினர்கள் அந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நம்முடைய ஆலயத்தில் வளாகத்தில் இருக்கின்ற அவருடைய கல்லறையில் சென்று ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்கு உதவியாக நற்கருணை ஆராதனையும் திருப்பலியும் சரியாக நண்பகல் 12 மணிக்கு தொடங்கும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, காலண்டர்கள் விற்பனைக்கு இருக்கின்றது. இந்த மாதத்துக்குள் அது முடிந்தால் நல்லது. தயவுசெய்து நீங்களும் வாங்கலாம், பிறருக்கு அதை வாங்கி கொடுக்கலாம். அந்தோனியாருடைய கேலண்டர் நீங்களும் பயன்படுத்தலாம். இன்னும் யாருக்காவது வேண்டுமா இருந்தாலும் வாங்கி கொடுக்குமாறு உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். அன்புக்குரியவர்களே, கவுன்சிலிங் அண்ட் கன்ஃபெஷன், அதாவது ஆற்றுப்படுத்துதல் மற்றும் பாவ சங்கீர்த்தனம் ஒவ்வொரு அருட்சாதனத்தை நமது அருள் தந்தையர் அருள் சகோதரிகள் நம்முடைய திருத்தலத்திலே என்ன வேலையாக இருந்தாலும் வந்து நமக்காக உதவி செய்கின்றார்கள். அருள் தந்தை ஆரோக்கியராஜ் வாரம் பஸ் இல்லைன்னா கூட இது வாகனங்கள் இல்லைன்னா கூட எப்படியாவது பஸ்ஸை பிடிச்சா வந்துடுறார். காலையிலேயே 6:30க்கெல்லாம் வந்துடுறார். வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, பயனடைகின்றார்கள். நம்முடைய குடிகாரர்கள் மற்றும் மறுவாழ்வு பெற வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் அவரை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறோம். அருட்சகோதரி அவர்களுமே இளைஞர்கள், இளம் பெண்களுக்கான ஆற்றுப்படுத்துதலையும் நமக்காக செய்து கொண்டிருக்கின்றார். அவரையும் அருள் தந்தை அவர்களையும் திருத்தலை சார்பாக நன்றியோடு வாழ்த்தி பாராட்டுவோம். அன்புக்குரியவர்களே, இன்று திருத்தூதர் புனிதர்களான திமோத்தேயு தீத்துவருடைய திருவிழா. இந்த திருவிழா பெயர் கொண்டவர் யாராவது இருந்தால் அவங்களுக்காக வாழ்த்து சொல்லுவோம். யாராவது திமோத்தின்னு யாராவது பேர் இருக்கா? தீத்து யாரும் இல்லை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிற யாராவது இருந்தீங்கன்னா வந்து இறை ஆசீர் பெறலாம். சிறப்பு ஆசீர் பெற்று திருப்பலி நேரத்தில் பர்த்டேஸ் அண்ட் மேரேஜ் ஆனிவர்சரிஸ் கொண்டாடுறவங்க திருப்பலியில் வந்து சிறப்பு ஆசீர் பெறலாம். கைத்தட்டி வாழ்த்து சொல்லுங்க. வாங்க. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி மேரேஜ் ஆனிவர்சரி வாழ்த்துக்கள்.
வாங்க வாங்க, தயக்கம் இல்லாமல் வந்து ஆசி பெறலாம். அன்பார்ந்தவர்களே, குரு மாணவர் நிதி வழங்குகிற அனைத்து அன்புள்ளங்களையும் உபகாரிகளையும் நாங்கள் நன்றியோடு வாழ்த்தி பாராட்டுகின்றோம். அவர்கள் அனைவருக்கும் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்லுவோம். குறிப்பாக ஜான் அலெக்ஸ் திருச்சியை சார்ந்தவர், ஜான்சன் திருச்சி, ராயன் ஜோனா காட்டூர், சவரிமுத்து துரைராஜ் திருச்சி, மரியா ஆனந்தம் செம்பியங்குடி, ஜாக்லின் கீழப்பழூர், மாசில் அம்மணி சோமரசன்பேட்டை, லூர்து ராஜ் பஞ்சப்பூர், ஆலோசனை மேரி கொன்னைக்குடி, கடந்த வாரம் வழங்கியவர்கள் ராபின் வேளாங்கண்ணி, ஆஞ்சலின் நரிமேடு, பிரவீன் செசிலியா லால்குடி, செசிலியா லால்குடி, அந்தோனி தாஸ் திருச்சி, ஜான்சன் திருச்சி, ஜான் அலெக்ஸ் திருச்சி, சார்ல்ஸ் பொன்மலை, ஜெரால் ஸ்டீஃபன் திருச்சி, லூர்து ராஜ் பீட்டர் திருச்சி, வின்சென்ட் தஞ்சாவூர், லீமா ரோஸ் அரியமங்கலம், ஜாக்குலின் பொன்மலை, பிரான்சிஸ் வீரேஸ்வரம், லூர்து சேவியர் மணக்கால், சகாய ராணி தொட்டியம், மர்சி பாலக்கரை, ஜெசிந்தா திருச்சி, ஜான்சன் புத்தூர், ராணி சேவியர் சவரியா கருமண்டபம், பிரான்சிஸ் மோனிகா பொன்மலை, லீலா மெர்சி பொன்னகர். இவர்களை நாம் நன்றியோடு வாழ்த்தி பாராட்டுவோம். கைத்தட்டி எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுங்கள். அப்பம் வழங்குகிறவர்கள் ஆண்டனி ஜான்சி பாலக்கரை, பாஸ்கரன் கருமண்டபம். கடந்த வாரம் நன்கொடை வழங்கியவர்கள் ஜோனத்தன் பாலக்கரை, பாக்கியத்தம்மாள் பெட்டவாய்த்தலை, பிரான்சிஸ் ஜெசிந்தா மேரி இருங்கலூர், மெர்லின் திருச்சி, ஜான்சன் ஜெரமியா திருச்சி, ஜான் அலோசியஸ் எழில் நகர், லூர்து சேவியர் சகாயராஜ் மணக்கால், ஜெரின் பூண்டி. இவர்களையும் நன்றியோடு வாழ்த்தி பாராட்டுவோம். கைத்தட்டுவோம். அன்புக்குரியவர்களை, நம்முடைய மாணவியர்கள் தேர்வு எழுதுகின்ற காலம். ஏற்கனவே தேர்வுக்காக தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ரிவிஷன் டெஸ்ட் மற்றும் பொது தேர்வு எழுதுகின்ற மாணவிகள் சிறப்பான ஜெப வழிபாடு, அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யப்படும். அடுத்த மாதத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகளில் அவர்களுக்கான சிறப்பு ஜெபம் செய்யப்படும். உங்களுக்கு யாராவது உங்களுடைய பிள்ளைகள் தேர்வு எழுதுகிறான்னு சொன்னால் பேர் எழுதி கொடுங்க, அவங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். முடிந்தால் வந்தாலும் சரி, அவர்களுக்காக சிறப்பு ஆசிரியரையும் வழங்கப்படும் என்பதை உங்கள் அன்போடு தெரிவிக்கிறோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, தீமோத்தேயு தீத்து என்னும் புனிதர்கள் திருத்தூது போதனையால் நம்பிக்கையை போதித்து அக்கறையுடன் பாதுகாத்தனர். நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு அதே நம்பிக்கை எங்களில் ஊட்டி வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் சிறப்பாக நோயாளிகளுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய மன்றாட்டுக்களை நினைத்து பார்த்து என்னோடு இணைந்து பக்தியோடு ஜெபிப்போம். எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே, இதோ உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களிடம் உமது தெய்வீக சமாதானம் இறக்கும் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்திரலும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களை நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழித்து வர விடாதையும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கும் உமது அடியார்களை கண்ணோக்கியருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்திரளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்திரளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்திரளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயர் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களோடு இருப்பாராக.
உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், ஒட்டும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், ஒட்டும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழிதப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழி அதை சுமந்தடைந்தேன். வழிதப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழிகளை சுமந்தடைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. உணவு வழங்க வேண்டாம். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எங்கள் பாவம் நீங்கிற்றே, அந்த இந்த நாளில் எங்கள் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், ஒட்டும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற தூயவரான புனித அந்தோனியாரே, வல்லமை நிறைவிலும் பரிந்து பேசுகிறவரே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ மக்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் திருத்தலத்துக்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்கள் தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவன் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடத்தில் அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமை நின்று எங்கள் விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு